என்னதான் பென்டெனோட ஆம்னிட்ரிக்ஸ்ல 1 மில்லியனுக்கும் மேல டிஎன்ஏ சாம்பிள்ஸ் இருந்தாலுமே பென்டெனிசன் 100க்கும் கம்மியான சில ஏலியன்ஸை தான் அவர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற மாதிரி தான் பென்டென் சீரிஸ்ல காட்டி இருப்பாங்க. அதை மட்டும் தான் அவர் பயன்படுத்தி இருப்பாரு. அப்படி பென்டெனிசன் யூஸ் பண்ணாம விட்ட சில அன்யூஸ்ட் அண்ட் அன்சீன் ஏலியன்ஸை பத்தி தான் இந்த வீடியோவில் தெளிவாகவே பார்க்க போறோம். இது எபிசோட் 3. முந்தின 2 எபிசோட நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் உங்க ஸ்டடி பாய். வெல்கம் டு ஸ்டடி பாய் ஹீரோஸ் யூடியூப் சேனல். அப்ப சரி, ஆரம்பிக்கலாமா? பதினொன்றாவது நம்ம பார்க்க போகிறது ரெவோனகேண்டர். இந்த ஏலியன் ஸ்பீசிஸை பென்டென் சீரிஸில் நிறைய இடத்துல காட்டியிருப்பாங்க, ஏகப்பட்ட இடத்துல காட்டியிருப்பாங்க. ஆனால் பென்டெனிசன் ஒரு தடவை கூட இந்த ஏலியனா எங்கேயுமே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகியிருக்க மாட்டார். ஒருவேளை நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் ஆகியிருந்தாலும் எந்த பிரச்சனையுமே இருந்திருக்காது அப்படிங்கிறதா உண்மை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஏலியன் கிட்ட வந்து சொல்லிக்கிற மாதிரி எந்த விதமான ஸ்பெஷல் பவர்ஸுமே கிடையாதுங்க, அதாங்க உண்மை. ஜஸ்ட் இதோட ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் அண்ட் பாடி ஃபிளெக்சிபிலிட்டி இது மட்டும்தான் இதோட மெயின் பவராகவே இருந்திருக்குமே தவிர மற்றபடி இந்த ஏலியனுக்கு எந்த விதமான ஸ்பெஷல் பவர்ஸுமே இல்லை அப்படிங்கிறத தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த குண்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரெவோனகேண்டரை பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோன் கட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக்கை யூஸ் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. இது அவங்களுடைய மெயின் பவர் கிடையாது, அதையும் தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இது ஜஸ்ட் ஒரு ஃபைட்டிங் ஸ்டைல் மட்டும்தான், மெயின் பவர் கிடையாது. ஆனால் இதை ஒரு பவராக மாற்றி பென்னோட ரெவோனகேண்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். ஆனால் அவங்க அப்படி செய்யலை, அது ஜஸ்ட் ஒரு ஃபைட்டிங் மூவ் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நமக்கு வந்து இந்த ஏலினா ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆனா என்ன ஆகாட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி நம்மளும் அதை வந்து கவனிக்காமே விட்டுறோம். ஆனால் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஒரு தடவையாவது பென்டெனிசன் மாற மாட்டாரா அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோடு பார்க்கக்கூடிய சில பென்டென் ஃபேன்ஸும் இருக்காங்க. அதுக்காகவாவது ஒரு தடவை டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற மாதிரி காட்டியிருக்கலாம். ஆனால் ஒரு தடவை கூட பென்டென் சீரிஸில் அப்படி காட்டவே படலை. 12வது நம்ம பார்க்க போகிறது ஹேவக் பீஸ்ட். பார்க்கறதுக்கு சின்ன சைஸ் குட்டி சத்தம் மாதிரியே இருக்குதுல்ல. கிளாசிக் சீரிஸில் வரக்கூடிய ட்ரூத்துங்கிற எபிசோடில் தான் இதை முதல்ல காட்டியிருப்பாங்க. பார்க்க சின்னதாக இருந்தாலும் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். இதுகிட்ட ரொம்பவே ஷார்ப்பான அண்ட் ஸ்ட்ராங்கான டீத் அண்ட் கிளாஸ் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதை பயன்படுத்தி இரும்பு கூட அசால்ட்டாக இதால் டேமேஜ் பண்ண முடியும். இது ஒரு ஃபயர் டைப் ஏலியன் அப்படிங்கிறதுனால ஃபயர் பிரீத் மாதிரியான பவர்ஸை கூட இதால் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. வேறு என்னென்ன பவர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது சரியாக தெரியலை. ஏன்னா இந்த ஏலியன் வந்து பென்டென் சீரிஸுக்குள்ளே ஒரு சில இடத்துல மட்டும்தான் காட்டப்பட்டிருக்கு. அதுவும் இதோட ஃபயர் பவரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எபிசோடில் குட்டி இடத்துல மட்டும் தான் காட்டப்பட்டிருக்கும். அதுவும் நல்வாயுடுக்குள்ளே மட்டும்தான் இது இருக்கிற வாழ்ந்துகிட்டு இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. வேறு எங்கேயுமே இதை காட்டியிருக்க மாட்டாங்க. அப்படிங்கிறதுனால இதை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்கு நமக்கு போதுமான எவிடன்ஸ் இல்லை அப்படிங்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. என்ன இருந்தாலும் இது ஒரு ஃபயர் டைப் ஏலியன், இதால் சில ஃபயர் டைப் மூவ்ஸை வந்து பண்ண முடியும். ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான ஏலியன் அண்ட் இதுக்கு வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கான டீத் அண்ட் கிளாஸ் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் இவங்க தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஏலியனையும் ஒரு தடவையாவது பென்டெனிசன் யூஸ் பண்ணுற மாதிரி காட்டி இருக்கலாம். ஏன்னா ஒஸ்ட் மாதிரியான சில ஏலியன்ஸ் எல்லாம் காட்டியிருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து ஹேவக் பீஸ்ட் அவங்க காட்டாதது வந்து கொஞ்சம் வினோதமாக தான் இருக்குது. உதவியாவது காட்டியிருக்கலாம், ஆனால் காட்டாமல் விட்டுட்டாங்க. 13வது நம்ம பார்க்க போகிறது பிரிசிசிஸ் பிரீமான். இது ஒரு கிராப் லைக் ஏலியனுங்க. இதோட ஒரிஜினல் டிசைன் என்ன அப்படிங்கிறது தெரியலை. ஏன்னா ஹீட் பிளஸ் ஸ்பீசிஸுக்கும் இந்த ஸ்பீசிஸுக்கும் நடந்த போரில் வந்து இந்த ஏலியன் ஸ்பீசிஸோட மொத்த இனமுமே கிட்டத்தட்ட அழிஞ்சு போச்சு அப்படின்னே சொல்லலாம். உயிரோடு இருந்தவங்களை காப்பாற்றி சாகிற தருவாயில் இருக்கிறதுனால அவங்க உடம்புல வந்து சில மெக்கானிக்கல் பார்ட்ஸை சொருகி அவங்கள வந்து டோட்டலாகவே ஒரு சைபார்காக மாற்றி விட்டுறாங்க. இப்போ வரைக்கும் இந்த ஏலியன் ஸ்பீசிஸ் வந்து ஒரு சைபார்க் மாதிரி தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து எப்படி இருப்பாங்க, இவங்களுடைய ஒரிஜினல் உடம்பு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து யாருக்குமே தெரியல. ஒரிஜினல் டிசைன் இது வரைக்கும் யாருமே பார்த்ததில்ல, கிரியேட்டர்ஸுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ கிரியேட்டர்ஸ் வந்து நம்ம பென்டெனிசன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற மாதிரி காட்டியிருந்தாங்க அப்படின்னா அந்த ஏலியன் ஸ்பீசஸ் இப்படி தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளாவது தெரிஞ்சிருந்திருப்போம். ஆனால் அவங்க வந்து அப்படி செய்யவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய பவர்ஸ் பக்கமாக வந்தோம் அப்படின்னா அதை பற்றின தெளிவான ஒரு அறிவே நமக்கு இல்லை அப்படிங்கிறதான் உண்மை. ஏன்னா பென்டென் சீரிஸில் வந்து அவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஒரிஜினல் டிசைனையே இவங்க காட்டாததுனால அவங்களுடைய ஒரிஜினல் பவர்ஸ் எல்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாமையே போயிடுச்சு அப்படிங்கிறதா உண்மை. இவங்க முழுக்க ஒரு சைபார்க் மாதிரி தான் காட்டப்பட்டிருக்கிறதுனால இவங்களோட பவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க உடம்புல பொருத்தப்பட்டிருக்கிற அந்த மிஷின்ஸை பொறுத்து தான் அமையும் அப்படிங்கிற தெளிவாகவே காமிச்சிருப்பாங்க. நீ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ஹண்டர் அப்படிங்கிற அந்த எபிசோடில் வந்து கிராப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து காட்டியிருப்பாங்க. அவர் வந்து இந்த ஸ்பீசிஸ் சேர்ந்தவர் தான். அவரால் அதோடைய கால்களை வேகமாக ரொட்டேட் பண்ணுறதன் மூலமாக தரையில் மிகப்பெரிய பள்ளத்தை நோண்ட முடியும். தண்ணிக்குள்ளே சக்தி வாய்ந்த ஓட்டெக்ஸை வந்து அவரால் கிரியேட் பண்ண முடியும். கூடவே அந்த கால்களை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறதுனால இரும்பு கூட இவங்களால அசால்ட்டாக டேமேஜ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. கூடவே இதுக்கு வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் டியூரபிலிட்டி ரொம்ப அதிகம். ஆனால் இந்த ஏலியனை பற்றி வேறு எந்த தகவலுமே இல்லை. இது வந்து ஒரு வாட்டர் டைப் ஏலியன் அப்படிங்கிறதுனால தண்ணி சம்மந்தப்பட்ட ஏகப்பட்ட பவர்ஸ் இதுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் கிரியேட்டர்ஸ் வந்து ஏதோ இதை வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வச்ச மாதிரி இருக்கிறதுனால இதை பற்றின எந்த ஒரு தெளிவான டீட்டெயில்ஸும் அவங்க நம்ம கொடுக்கல. 14வது நம்ம பார்க்க போகிறது லெனோபேன். இது வந்து ஒரு மட்லைக் ஏலியன். இதுகிட்ட எக்கச்சக்க
ஏகப்பட்ட பவர்ஸ் இருக்குங்க. அதுல முக்கியமா எனக்கு பிடிச்ச ஒரு பவர் அப்படின்னா ஷேப் ஷிஃப்டிங். இதால இன்னொருத்தரோட உருவத்த வந்து அச்சு பிசுறாம அப்படியே மாற முடியும். மாறுறது மட்டும் இல்லாம அவங்களுடைய வாய்ஸ அப்படியே மிமிக்ரி பண்ண முடியும். யாருக்குமே சந்தேகம் வராது. கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரிஜினல் ஆள் மாரியே மாறி, அவங்கள மாரியே பேச முடியும். எதிர்த்தாப்புல 2 பேர் நின்னா கூட உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. ஏதோ ஒண்ணா பிறந்த ரெட்டை சகோதரர்கள் மாரி இருப்பாங்க. அந்த அளவுக்கு அச்சு பிசுறாம உருமாற முடியும். அந்த அளவுக்கு ஒரு ஓவர் பவர்டான ஒரு ஏலியன் தான் இந்த லெனோபேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏலியன். கூடவே இதுகிட்ட சைஸ் ஆல்டர்னேஷன், எலாஸ்டிசிட்டி, ஸ்லட்ஜ் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லி நெறைய பவர்ஸ் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல தன்னுடைய கைகளையும், உடலையும் வெப்பன்ஸா மாத்த முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இது ஒரு மட்டை ஏலியன். வழுவழுப்பா இருக்கக்கூடிய ஒரு உடம்ப வந்து ரொம்பவே ஷார்ப்பான, ஸ்ட்ராங்கான பிளேட்ஸ் அண்ட் மேசஸா இதால மாத்த முடியும் அப்படிங்கிறப்போ, இது எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஏலியன் அப்படிங்கிறத நம்மளால தெளிவாவே புரிஞ்சுக்க முடியுது. அந்த அளவுக்கு இதுகிட்ட பவர்ஸும் இருக்கு. ஆனா ஒரு தடவ கூட பென் டெனிசன் இந்த ஏலியன் டிரான்ஸ்ஃபர்மேஷன வந்து எடுத்து உருமாறவே இல்ல அப்படிங்கிறது தான் உண்மை. இத்தனைக்கும் அவருக்கு 1 மில்லியன் ஏலியன் அன்லாக் ஆனப்ப கூட அவர் சாதாரணமா கேனன் போல்ட்ட தான் வந்து அவர் சூஸ் பண்ணாரே தவிர, இந்த மாரி பவர்ஃபுல்லான ஏலியன்ஸ வந்து அவர் எங்கேயுமே சூஸ் பண்ணல. அதுக்காக கேனன் போல்ட் வந்து பவர் இல்லாத ஏலியன் அப்படின்னு நான் சொல்லவே இல்ல. புது புது ஏலியன்ஸ அவர் யூஸ் பண்ணவே இல்ல. எங்கேயுமே யூஸ் பண்ணல. அவருக்கு அன்லாக் ஆகி இருந்தாலுமே அவர் வந்து அதிகமா அத யூஸ் பண்ணல, ட்ரை பண்ணல அப்படிங்கிறத தெளிவாவே பார்க்க முடியுது. 15வது நம்ம பார்க்க போறது எக்ஸோரைட். இதோட ஃபீமேல் வெர்ஷன மட்டும் தான் பென் 10 சீரிஸ்ல இதுவரைக்கும் காட்டியிருக்காங்க. மேல் வெர்ஷன எங்கேயுமே காட்டல. அதுவும் வெறும் ஒரே ஒரு எபிசோட்ல மட்டும் தான் காட்டவே செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த ஏலியன பத்தி எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. டோட்டலா மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் கிரியேட்டர்ஸ். நம்ம தான் போய் ஞாபகப்படுத்தணும் போல. எப்பா இப்படி ஒரு ஏலியன் இருக்குதுப்பா, அத பத்தி ஏதாவது சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம தான் ஞாபகப்படுத்தணும் போல இருக்குது. போற போக்குல மறந்துட்டு அப்படியே போய்க்கிட்டே இருக்காங்க. பென் டெனிசனும் இந்த ஏலியன வந்து ஒரு தடவ கூட டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுன மாரி எங்கேயுமே காட்டியிருக்க மாட்டாங்க. அதுவும் கொஞ்சம் சோகமான ஒரு விஷயம் தான். ஏன்னா ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஏலியன். ஆனா ஒரு தடவ கூட எங்கேயுமே காட்டல. இதோட மிக முக்கியமான பவரே டெலிகினசிஸ் தான். அதாவது ஒரு பொருளை இதால தொடாமலேயே கண்ட்ரோல் பண்ண முடியும், தூக்க முடியும், ஆப்போனன்ட் மேல வீசி அடிச்சு அவன டேமேஜ் பண்ண முடியும். கூடவே இந்த டெலிகினசிஸ் பவரை யூஸ் பண்ணி தன்னைத்தானே பறக்க வச்சுக்க முடியும் அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருப்பாங்க. அதுவும் ரொம்பவே வேகமா பறக்கிற மாரி காட்டியிருப்பாங்க. கூடவே இதுக்குன்னே ஒரு தனித்துவமான ஸ்ட்ரென்த்தும் இருக்கு. ஆனா டியூரபிலிட்டி வந்து ரொம்பவே கம்மி. அத நான் ஒத்துக்கிட்டே ஆகணும். ஆனா ஃபீமேல் வெர்ஷன் தான் அப்படி காட்டியிருப்பாங்க. மேல் வெர்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா ஒரு சில ஸ்பீசிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபீமேல் வெர்ஷன் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கும், மேல் வெர்ஷன் கொஞ்சம் வீக்கா இருக்கும். சிலதுல வந்து ஃபீமேல் வெர்ஷன் வீக்கா இருக்கும், மேல் வெர்ஷன் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த ஏலியன் ஸ்பீசிஸ்ல அது எப்படி அமையுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா கிரியேட்டர்ஸ் அதை பத்தி தெளிவா சொல்லவே இல்லை. ஒரே எபிசோட்ல காட்டிட்டு அவங்க பாட்டுக்கு ஊரை விட்டு துண்டக்கான துணியக்கான ஓடிக்கிட்டாங்க. சரி அதை விடுங்க. ஆனா இந்த ஏலியனுக்கு வந்து டியூரபிலிட்டி ரொம்ப கம்மி. எதிர்கிட்ட ஒரே ஒரு அடி வாங்கிச்சுன்னா மட்டும் போதும், ரொம்ப சுலபமா தோத்து போயிடும். இந்த ஏலியனை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதோட ஆரிஜின் வீடியோவை நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி, ஓகே, வரட்டா.